அர்ஜுனும் நித்யாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்த அமலா எதுவுமே பேசாம அங்க வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அர்ஜுனும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறான். அமலா வா அர்ஜுன் வந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. அர்ஜுன் இப்ப தயங்கி வந்து சாப்பிடுறான். அர்ஜுன் மௌலி சார் கூட மீட்டிங் நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அர்ஜுனும் நல்லா போச்சுன்னு சொல்லி போய் சொல்லிடுறான். எவ்வளவு அர்ஜுன் போய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இப்ப அமலாவுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. லவ்னு உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண அர்ஜுன், நான் நீ புரிஞ்சுக்கவே இல்லை, நான் யாருன்னு கூட நீ இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன் ஆயிஷான்றத சொல்றாங்க. ஆக்சுவலா 4 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனும் ஆயிஷாவும் லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு போயிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஆயிஷா கிளம்பி வர வழியில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. அதுல இருந்து 2 வருஷத்துக்கு என்னால யார் உடம்புக்குள்ளேயும் போக முடியல. அப்பதான் கேரளால நித்யா உடம்புக்குள்ள போக முடிஞ்சது. அப்பதான் நான் உண்மையுமே பார்த்தேன்றத சொல்றேன். லவ் உனக்கு நான் புரிய வச்சலாம்னு நினைச்சேன், ஆனா நீ லவ் பண்றது நித்யாவை தான், இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயிஷா அந்த உடம்புல இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்ப பார்வதி நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கறா. அர்ஜுன் இப்ப நடந்த விஷயத்த சொல்லி ஆயிஷாவை கூப்பிடுறான். அந்த நேரம் பார்த்து பார்வதியோட முறமாமா அங்க வந்துடுறான். நீ தான் என் முறப்பனை தூக்கிட்டு போனேன்னு சொல்லி இப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல அர்ஜுனுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது. திரும்பவும் ஆயிஷா பார்வதியோட முகல வந்து அர்ஜுனை காப்பாத்திடுறாங்க. இப்ப ஆயிஷாவும் நித்யா கால் பண்ணி உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பிவான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்ப நித்யாவும் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆனா அர்ஜுனை பக்கம் போகாம இப்ப அமலா கிட்ட பேசுறாங்க. அர்ஜுன் உங்களை தான் லவ் பண்றான், நாங்க ஹோட்டல்ல 2 பேரும் க்ளோஸா இருந்தோம்னா அதுக்கப்புறம் அர்ஜுன் உங்களை லவ் பண்றான்னு சொல்லிட்டு தான் உங்களை பார்க்க வந்தான். அதை கேட்டதும் அமலாக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அர்ஜுன் இன்னும் கண்ணம் திறக்கலன்றதால இப்ப அர்ஜுன் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் அங்க வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லதுன்னு சொல்றாங்க, நீங்க போய் சமைச்சு கொண்டு வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அமலாவும் சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹாப்பியா அங்க வந்து போறாங்க. ஃப்ரெண்டும் அர்ஜுனை எழுப்பி இனிமேல் இந்த பேயோட தொந்தரவு உனக்கு இருக்கு, அது சாமியார் உங்க வீட்டுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்றத சொல்றான். அர்ஜுனும் அவன் ஃப்ரெண்ட் நீ தப்பு பண்ணிட்டடா, எனக்கு அமலா தான்டா வேணும், அவளை ரொம்ப லவ் பண்றேன்றத சொல்லிட்டு அமலாவை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா போறாங்க. சாமியாரும் அமலாவை ஏதோ மந்திரம் போட்டு இப்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அர்ஜுன் அங்க போய் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து பார்வதி உடம்புல இருந்த அமலா ஆவியும் வெளியே வந்துடுது. அது ஒரு குடுவையில போட்டு அடைச்சிடுறாங்க. அர்ஜுனும் தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறான். அதுக்கு அந்த சாமியாரோ இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் வேற வழி இல்லாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நித்யாவை காட்டுறாங்க. நித்யா ரோட்ல ஒருத்தனை அடிச்சிட்டு அமலா கழுத்துல கை வைக்கிற மாதிரியே வைக்கிறாங்க. இதை பாக்குற அர்ஜுனுக்கு நித்யாக்குள்ள அமலா இருக்கான்றது புரிய வருது.